தளபதி விஜயோட கோட் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லா தேட்டர்லையுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில வெங்கட் பிரபு ஓஜின்ற ஒரு கான்செப்டை படத்தோட கடைசி சீன்ல வச்சு படம் பார்க்க வந்த எல்லா ஆடியன்ஸையும் ஒரு பக்கம் திருப்பிட்டு இருந்தப்ப சொல்லணும். ஸோ இதை பத்தி வெங்கட் பிரபு அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ஃபேன்ஸ் கூட பேசியிருக்காங்க. அதான் அந்த வீடியோல என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓஜிங்கிறது வந்து ஒரிஜினல் கேங்ஸ்டர், அதாவது நம்ம காந்தியோட பையனான ஜீவனோட டிஎன்ஏ எடுத்து தான் இந்த குளோனிங் கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. படத்தோட கடைசி சீன்ல ஜீவன் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையா இறந்தது ஜீவனே கிடையாது, அது இந்த குளோன் கேரக்டர் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காந்தி இன்னும் ஜீவனை நேர்லயே பார்க்கல. ஆல்ரெடி இதை பத்தின வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. சரி ஓகே, இந்த ஓஜின்ற கான்செப்டை எப்படி படத்தோட கடைசி சீன்ல வைக்கலான்னு வெங்கட் பிரபுட்ட கேட்டதுக்கு நான் ஆக்சுவலா பிளான் பண்ணது படத்தோட செகண்ட் ஹாஃப்லயே ஓஜின்ற ஒரு சீட்டை வச்சிடலான்னு தான். ஆனா அதை பத்தி தளபதி விஜய்கிட்ட சொல்லும் போது இல்ல வேணாம், நீங்க முன்னாடியே சொன்னது போல பண்ணிடலாம், இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு புரியவே புரியாது. ஸோ இன்னொரு விஷயம், ஆல்ரெடி இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 13 நிமிஷம் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஓஜி கான்செப்டை செகண்ட் ஹாஃப் அப்புறம் வச்சிருந்தா இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளவு நேரத்துக்கு போகுங்கிறத நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ ஆடியன்ஸுக்கும் புரியாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஓஜின்ற கான்செப்டே வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் தளபதி விஜய் தான் இல்ல அப்படி பண்ணோம்னா பாக்குற ஆடியன்ஸுக்கு சுத்தமா புரியாமையே போயிடும், என்ன நடக்குன்னு தெரியாம போயிடும், அதனால இந்த சீன் நம்ம வச்சுக்கலாம், பட் கடைசியா வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த சீனை கடைசியா வச்சதுனால பரவாயில்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இளைய தளபதி விஜயோட சூப்பரான வில்லத்தனமான ஆக்டிங் சீன் எல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க நம்மளால. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவுமே ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. ஆனா படத்தோட ஒவ்வொரு நொடியும் தியேட்டர் சீட்டோட நுனியில உட்காந்து பாக்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு வில்லத்தனமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தளபதி விஜய் கிட்ட இன்னும் அதிகமான குளோனிங் கேரக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவர் அதுக்குள்ள ஒத்துக்கவே இல்லைங்க. ஏன்னா அதுவும் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒன்றும் புரியாமையே போயிடும், அதனால வேணான்னு தவிர்த்துட்டாருங்க. ஸோ இன்னொரு விஷயம், நான் ஓஜிங்கிறதே படத்துல வேணான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கும் தளபதி விஜய் ஒத்துக்கல. விஜய் என்ன சொன்னாருன்னா, நம்ம அந்த கான்செப்டை கடைசியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை கடைசியாக வச்சோம்னா செகண்ட் ஹாஃபில் லீட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்றத ஸ்டேஜில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், அப்போ குட் பார்ட் 2 வருமானு. ஸோ அது அஃபிஷியலாக தெரியல, தென் வரலான்னு ஒரு பிளான் இருந்தா மகிழ்ச்சி தான். ஸோ இது எல்லாத்தையும் விட ஓஜி கான்செப்ட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி இன்ஃபோ தமிழ்.